மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 9. நள்ளிரவு மணி 2. குழலி பேச விரும்புவதாக ஆஷா வந்து இன்பரசனிடம் கூற, இன்பரசனும் பார்த்திபனும் வெற்றி புன்னகை ஒன்றை சிந்திக்கொண்டனர். பரமசிவம் எங்க ஆஷா? அவர் வீட்டுக்கு போயிட்டாரே சார், நீங்கள் தானே அவரை கிளம்ப சொன்னீங்க. அதுதான் கேட்குறேன், கிளம்பிட்டாரா இல்லை இன்னும் இங்கே தான் இருக்காரா? அவர் அப்போவே கிளம்பி போயிட்டாரு சார். சரி, குழலி என்கிட்ட பேசணும்னு சொன்னது யாருக்கும் தெரிய வேண்டாம். அவன் சொல்வதின் அர்த்தம் புரிந்தவர் சரி என்பதைப் போல் தலையசைத்தார். இன்பரசன் எழுந்து செல்ல பார்த்திபனும் ஆஷாவும் அவனை பின்தொடர்ந்து செல்லலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றனர். 4 அடிகள் நடந்தவன் நின்று திரும்பி பார்த்து, வெத்தல் பாக்க வச்சு கூப்பிடணுமா என்றான். அவன் வார்த்தைகளின் அழுத்தத்திலேயே அவன் கோபத்தை உணர்ந்தவர்கள் அவசரமாக அவனை தொடர்ந்து ஓடினார்கள். அவர்கள் விசாரணை அறைக்கு சென்றபோது குழலி தன் கைகளால் முகத்தை மூடி அமர்ந்திருந்தாள். இன்பரசன் மிடுக்காக நடந்து வரும்போது அவனுடைய ஷூவின் டக் டக் ஒளியில் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் எதிரில் இருந்த நாற்காலியை சரி செய்து அதில் அமர்ந்து கொண்டான் இன்பரசன். சார், நான் என்று அவள் சொல்லத் தொடங்கும் போதே கை நீட்டி நிறுத்தினான். பார்த்தி. அவன் அருகில் வர அவன் காதில் கூறினான், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடு, அவள் சொல்கிறது எதுவும் ரெக்கார்ட் ஆகக்கூடாது என்றான் மெல்லிய குரலில். சரி என்று தலையசைத்தவன் அங்கிருந்த ரெக்கார்டரை ஆஃப் செய்து விட்டான். கேமரா மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தது. இப்போது சொல் என்பதை போல் குழலியை பார்த்தான் இன்பரசன். பெருமூச்சு ஒன்றை விடுத்து விட்டு கூறினாள், மாறன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். பார்த்திபனும் ஆஷாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பார்த்தீங்களா சார் குசும்ப என்றார் ஆஷா பார்த்திபனிடம் மெல்லிய குரலில். சின்னதாக புன்னகைத்தான் பார்த்திபன். இன்பரசன் எதுவும் பேசாமல் அவளை ஆழமான பார்வை பார்த்து கொண்டு இருந்தான். சில நிமிடங்கள் அங்கே நீண்ட அமைதி நிலவியது. எப்போதும் போல் இன்பரசனின் பேனா எழுப்பிய ஒளி மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டு இருந்தது. சரி சொல்லு, உன்னோட கண்டிஷன் என்ன? மாறனை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு மாறனை இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிடணும். இதுக்கு சம்மதமா? இந்தா பொண்ணு, நீ என்ன சாருக்கே ஆர்டர் போடுற? அவன் கொலையை பண்ணியிருந்தாலும் அவனை காப்பாற்றணுமா? ஆஷா கோபமாக கேட்டார். திரும்பி அவரை பார்த்து கூறினாள், அவன் கொலை பண்ணலை. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற? பார்த்திபன் கேட்டான். அவள் திரும்பி இன்பரசனை பார்த்தாள். இதுக்கு மேலே நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நான் செத்தாலும் என்கிட்ட இருந்து எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் நான் கேட்ட ப்ராமிஸை பண்ணால் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்றாள் அழுத்தமாக. பார்வையாலேயே அவர்கள் இருவரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு குழலியிடம் கூறினான், சரி, நான் அவனை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரேன். நீ சொல்லு, அவன் எங்கே இருக்கான்? தன் கையை நீட்டி இன்பரசனின் முன் நீட்டினாள். சத்தியம் பண்ணுங்க சார். மீண்டும் பார்த்திபனும் ஆஷாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவள் கையில் சத்தியம் செய்தான் இன்பரசன். இப்போ சொல்லு, அவன் கொலை பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன்தான் சொன்னான். இப்போதானே அவனை பார்க்கவே இல்லைன்னு சொன்ன. ஆஷா கேட்க இன்பரசன் அவரை பார்த்த வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தான். அதற்கு பின் அவர் வாயை திறக்கவில்லை. குழலி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். குழலி, இன்பரசன் அழைத்தான். முதலாக அவன் அழைப்பில் மென்மை தெரிந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன நம்பி தைரியமாக சொல்லலாம், சொல்லு. நிச்சயமாக சொல்கிறேன் சார். ஆனால் அவன் கொலை பண்ணலை, பண்ணவும் மாட்டான். ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சந்தோஷமாக வாடணுன்ற ஆசையில் இருக்கான். அவன் எப்படி சார் கொலை பண்ணுவான்? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனை எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் சார் சொல்கிறேன். என்னை ஏமாற்ற மாட்டீங்கல்ல? கண்களால் கெஞ்சியவாறே இன்பரசனிடம் கேட்டாள். அவன் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். இல்லை, உங்கள் கேஸை முடிக்கணும்னு அவன் மேலே பழிய போடத்தான் அவனை தேடுறீங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கேஸை தானே முடிக்கணும். நான் தான் கொலை பண்ணேன்னு என்னை வச்சு முடிச்சிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு மாறனை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. அழுது கொண்டே அவன் முன் மண்டியிட்டு கைகளை கூப்பி கூறினாள் குழலி. ஆஷாவும் பார்த்திபனும் திகைத்து போய் அவளை பார்த்து கொண்டு இருந்தனர். பின் இருவரும் இன்பரசனை பார்க்க அவனோ அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என்று இருவருக்கும் புரியவில்லை. அவனுடைய பேனாவின் ஒளியும் கூட நின்று போயிருக்க அதிலேயே இருவரும் புரிந்து கொண்டனர், ஏதோ ஒரு உணர்ச்சியை மறைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறான் என்று. சில நிமிடங்கள் கழித்து அவள் முகத்தின் அருகே குனிந்து மென்மையாக கூறினான் இன்பரசன், இங்கே பாரு குழலி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் என்கிட்ட இருந்தாதான் அவனுக்கு பாதுகாப்பு, புரியுதா?
அவன் கொலை பண்ணலன்னு நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் சரியான கொலைக்காரனை பிடிக்கணும் இல்லையா? மாறன் இங்கே எப்படி உள்ளே வரானோ அதே போல் முழுசாக அவனை உன்கிட்ட திருப்பி ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? இப்போ என்ன நம்புறியா? அவனுடைய தீர்க்கமான வார்த்தைகளிலும் அவன் பார்வையிலும் அவன் முகத்திலும் இருந்து என்ன கண்டுகொண்டாலோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் இளமாறன் தன்னை வந்து பார்த்ததையும் பேசியதையும் சொல்லிவிட்டு அவன் இருக்கும் இடத்தையும் கூறிவிட்டாள் குழலி. நிமிர்ந்த ஆஷாவையும் பார்த்திபனையும் பார்த்தான் இன்பரசன். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து சார் என்று இருவரும் தங்கள் உடலை விரைப்பாக வைத்து கொண்டனர். அடுத்து அவன் இடப்போகும் கட்டளைக்கு தயார் என்பதைப் போல் அவர்கள் செயல் இருக்க, ஆஷா இவ கூடவே இரு, இவளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, யாரும் வந்து இவளை பார்க்கவும் கூடாது, புரிஞ்சுதா? எஸ் சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பார்த்தி என் கூட வா, இவ சொன்ன விஷயம் நம்ம 3 பேர் தவிர யாருக்கும் போகக்கூடாது என்று எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு பார்த்திபனை மட்டும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்தை விட்டு வெளியில் வந்தான். ஓட்டுநரை கூட நிறுத்திவிட்டு தானே வண்டியை இயக்க ஏறினான். சார் என்று கையை சாவிக்காக பார்த்திபன் நீட்ட அவன் பார்த்த பார்வையில் அமைதியாக சென்று ஓட்டுநருக்கு அருகில் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டான் அவன். அவர்கள் கிளம்பி சென்றதை பார்த்து கொண்டிருந்த கான்ஸ்டபிள் துரை ஒருவர் விசாரணை அறைக்குள் நுழைந்தார். என்ன ஆஷா, சார் எங்கே போகிறாரு? தெரியலையா, எல்லாம் அந்த கணேசன் கொலைகேஸ் விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, கிளம்பி போனார். அப்படியா? ஆமாம், இந்த பொண்ணு அந்த பையனை பற்றி ஏதாச்சும் சொல்லிச்சா? இல்லையா, எங்கே வாயே திறக்க மாட்டேங்குது, கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய காதல் போல என்று சொல்லி ஆஷா சிரிக்க, இருக்கும் இருக்கும் என்றவர் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியில் சென்று விட்டார். மிரண்ட விழிகளோடு குழலி ஆஷாவை பார்க்க பயப்படாதே என்பதைப் போல் அவர் ஜாடை காட்டினார். புரிந்து கொண்டவள் அமைதியாக இருந்து விட்டாள். சிறிது நேரத்தில் இளமாறனோடு வந்த இன்பரசன் அவனை சிறையில் தள்ளி போட்டினான். பார்த்தி, குழலி கிட்ட ஃபார்மாலிட்டி முடித்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு அவளை அனுப்பிவிடு என்றான் இன்பரசன். அதை உள்ளே இருந்து கேட்ட இளமாறனின் முகத்தில் கோபம் கொந்தளித்தது. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்னை காட்டி கொடுத்துட்டா இல்லை? மனதிற்குள் கேட்டுக்கொண்டவன் கோபத்தில் பற்களை அழுத்தமாக கடித்தான். ஒருவனுக்கு கோபம்தான் தன்னுடைய முதல் எதிரி என்பதை உணர மறந்தான். தன் கோபத்தால் தன் வாழ்வின் சந்தோஷத்தை தொலைக்கப் போகிறான் என்பதை அறியாமல் கைகளை இறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் இளமாறன். முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்திபனிடம் தெரிவித்துவிட்டு, பார்த்தி நீ நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, நான் காலையில் வந்து உன்னை ரிலீவ் பண்ணிவிடுறேன். ஐ நீட் சம் பிரேக் மேன் என்றான் இன்பரசன். ஓகே சார் என்று சொல்லி தலையாட்டினாலும் அவன் பார்வை இன்பரசனை வித்தியாசமாக தீண்டியது. பிரேக் வேண்டும் என்று வாய் திறந்து இன்பரசன் கேட்பதெல்லாம் அரிதான ஒரு விஷயம் என்று எண்ணினான். ஆனாலும் வெளியில் எதுவும் கேட்கவில்லை. அவனிடம் கேட்கும் அளவிற்கு அவனுக்கு தைரியமும் இல்லை. இன்பரசன் கிளம்பி சென்ற பின் குழலியிடம் சென்று அவளிடம் பேசிவிட்டு அவளிடம் செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாம் முடித்து அவளை கிளம்பச் சொன்னான். அவள் செல்லாமல் தயங்கி நின்றாள். பின் ஏதோ யோசித்தவன் ஒரு பேப்பரை எடுத்து அதில் தன் எண்ணையும் இன்பரசன் எண்ணையும் எழுதி அவள் கையில் தந்தான். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு, பார்த்து பத்திரம், அதிகமாக வெளியே எங்கேயும் போகாத, புரியுதா என்றான். என்று சின்னதாக புன்னகைத்தாள். சரிப்போ சார் என்றாள் தயக்கமாக. என்ன? ஒரே ஒரு தடவை மாறனை பார்க்க முடியுமா சார்? அவனிடம் கெஞ்சினாள். இப்போ எதுக்குமா? ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை அவனை பார்க்கணும் போல இருக்கு. கண்களில் நீர் திரையிட அவள் கேட்டாள். சரிவா என்று அவளை மாறனிடம் அழைத்துச் சென்றான் பார்த்திபன். அவன் இருந்த சிறை அறையின் வெளியில் நின்று மாறா என்று அவள் அழைக்க அவள் குரல் கேட்ட அடுத்த நிமிடம் வேகமாக ஓடி வந்து சிறை கம்பிகளின் இடையே தன் கைகளை நீட்டி அவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்திருந்தான் இளமாறன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.